வாங்க புளியோதரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து புளியை வந்து ஊற வச்சுக்கோங்க. 50 மில்லி ஆயில் வந்து ஊற்றிக்குங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்குங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் வந்து கோல்டு கலரில் பொரிஞ்சு வரணும். நல்லா சீரகம் பொரிஞ்சு வந்த பிறகு பூண்டு உரித்து வச்சுருந்த பூண்டு ஒரு 10 பூண்டு போட்டு நல்லா அதில் வந்து ஆயிலில் நல்லா பொரிஞ்சு நல்லா வேகிற அளவுக்கு விட்டுடுங்க. கொஞ்சம் 2 ஸ்பூன் கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலப்பருப்பு நல்லா கோல்டு கலரில் பொரிஞ்சு வர அளவுக்கு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து கரைச்சி வச்ச புளி இருக்குங்க இல்லையா, அதை வந்து அதில் ஊற்றிக்குங்க. மீதி புளியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அதையும் அதில் வந்து ஊற்றிக்குங்க. ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் நல்லா சுண்ட வரா மாதிரி திக்னஸாக வரணும். கிரேவி மாதிரி நல்லா அதை வந்து கொதிக்க விடுங்க. கொஞ்சம்